ஒரு பெரிய பாறை வெயிலோ மழையோ அல்லது பலத்த காற்றோ வந்தாலும் தன் இடத்திலிருந்து நகர்வதில்லை. அது எப்போதும் நிலையானது. அதுபோலவே ஒருவருடைய மனநிலை வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படக்கூடாது. யாராவது நம்மை பாராட்டும் போது நாம் தலைக்கணம் அடையக்கூடாது. யாராவது நம்மை திட்டினாலோ அல்லது குறை கூறினாலோ நாம் மனச்சோர்வு அடையக்கூடாது. எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் பாறையைப் போல உறுதியாக நின்று தன் கடமையைச் செய்பவனே அறிவாளி. அறிவில் சிறந்தவர்கள் தங்கள் மீது வைக்கும் விமர்சனங்களை நடுநிலையோடு பார்ப்பார்கள். பாராட்டு கிடைத்தால் மகிழ்ச்சியில் துள்ளுவதும் விமர்சனம் வந்தால் சோர்ந்து போவதும் ஒரு பலவீனமான மனநிலையின் அறிகுறியாகும். ஒரு மனிதன் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அறிவை பெருக்கிக் கொள்வதும் அறத்தின் வழியில் நடப்பதும் தான் அந்த நோக்கம். வாழ்வின் இறுதி இலக்கு என்பது பணம் ஈட்டுவதோ அல்லது புகழடைவதோ அல்ல, மாறாக உண்மைக்கு நெருக்கமாக செல்வதுதான். மற்றொருவரை சார்ந்து இருக்காமல் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் விவேகத்தையும் அறிவையும் ஒளியாக கொண்டு வாழுங்கள். வெளிச்சம் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உலகில் எதுவும் நிரந்தரமானது அல்ல. இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி என அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உண்மையை உணர்ந்தால் எதற்கும் நாம் கலங்க மாட்டோம். காலம் விலைமதிப்பற்றது. விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் உங்கள் இலக்கை நோக்கி அல்லது உண்மையை நோக்கி தொடர்ந்து உழையுங்கள். சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு கணத்தையும் பயனுள்ளதாக மாற்ற முனைப்புடன் செயல்படுங்கள். காற்று பலமாக வீசினாலும் ஒரு மாபெரும் மரம் எப்படி அசைவின்றி உறுதியாக நிற்குமோ அதுபோல நாமும் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் நம்மை தாக்கினாலும் மனதளவில் நாம் கலங்காமல் இருக்க வேண்டும். உங்கள் மனம் அன்பு, கருணை மற்றும் நேர்மையால் நிறைந்திருந்தால் மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகாது. வெயிலில் நடக்கும்போது நம் நிழல் எப்படி நம்முடனேயே ஒட்டிக்கொள்கிறதோ அதுபோல தூய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு நிம்மதி இயல்பாகவே கிடைத்துவிடும். மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடும் ஒன்றல்ல, அது நாம் மற்றவர்களுக்கு எதை வழங்குகிறோம் என்பதில் இருக்கிறது. உங்கள் பேச்சால் ஒருவரது முகம் மலர்ந்தாலோ உங்கள் செயலால் ஒருவரது வாழ்க்கை தரம் உயர்ந்தாலோ அந்த புன்னகையில் பிரதிபலிப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. உண்மையை நோக்கிய பயணத்தில் ஒருவன் செய்யக்கூடிய தவறுகள் இரண்டு தான். ஒன்று, அந்த பயணத்தை தொடங்காமல் இருப்பது. மற்றொன்று, இறுதி வரை செல்லாமல் பாதியிலேயே நிறுத்துவது. எதையும் தள்ளி போடாமல் இப்போதே தொடங்குங்கள். தொடங்கிய காரியத்தை வெற்றி பெறும் வரை விடாமல் தொடருங்கள். தவறான துணையோடு சேர்ந்து வழிதவறுவதை விட சரியான இலக்கை நோக்கி தனிமையில் பயணிப்பது உன்னதமானது. உன் உயர்ந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள தகுதியானவர் எவரும் இல்லை எனில் கவலைப்படாமல் தனித்து பயணப்படு. வாழ்க்கையில் நாம் விரும்பிய ஒன்று உடனே கிடைக்காதபோது அல்லது ஒரு சவாலான நேரத்தில் நாம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருப்பதே ஒரு வகையான வழிபாடாக கருதப்படுகிறது. பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல, காத்திருக்கும் போது நாம் காட்டும் நேர்மறையான மனப்பான்மையே ஆகும். நமது ஐம்புலன்களையும் எண்ண ஓட்டங்களையும் கட்டுப்படுத்துவது என்பது உலகை ஆளுவதை விட பெரிய சவாலாகும். ஒருவன் தன் கோபத்தை அடக்கும்போது அவன் ஒரு பெரிய அழிவை தடுக்கிறான். தன் ஆசைகளை வெல்லும்போது அவன் நிலையான நிம்மதியை பெறுகிறான். நமது சுயநலத்தை தாண்டி மற்றவர்களின் வலியை உணர்வதே உண்மையான மனிதநேயம். பிற உயிர்களின் துன்பத்தை போக்க நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதும் அத்தகைய எண்ணத்தை கொண்டிருப்பதும் நம் மனதை மேன்மையடைய செய்யும். மற்றவர்களுக்காக நீங்கள் ஏற்றும் விளக்கு உங்கள் பாதையையும் சேர்த்தே ஒளிரச் செய்யும். ஒருவருக்கு அறிவை பகிரும்போது நமது அறிவும் கூர்மையடைகிறது. ஒருவருக்கு ஆறுதல் கூறும்போது நமக்குள் இருக்கும் தைரியமும் அதிகரிக்கிறது. ஒரு குடும்பம் என்பது பல மனங்கள் ஒன்றுடன் ஒன்று கைகோர்க்கும் இடமாகும். அந்த மனங்கள் ஒன்றையொன்று நேசித்தால் அந்த வீடு ஒரு பூஞ்சோலையை போல அழகாக இருக்கும். ஆனால் அதே மனங்களுக்கு இடையே ஒற்றுமை குலைந்தால் அது அந்த சோலையையே சூறையாடும் புயலை போன்றதாகும். வாழ்க்கையில் நடக்கும் இன்பங்கள், துன்பங்கள், வெற்றிகள், தோல்விகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடுதான் நடக்கின்றன. நாம் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் தவறு அல்லது குறை என்று தோன்றும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இயற்கையின் சுழற்சியில் அனைத்தும் மிகச் சரியாக அமைந்துள்ளன என்பதை நாம் உணர்வோம். மாற்றங்களை எதிர்க்காமல் அதோடு இணைந்து பயணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பாரமாக தெரிவதில்லை. ஒரு பாறை நதிக்கு குறுக்கே நின்றால் அது தேய்மானம் அடையும். ஆனால் நதியோடு நதியாக ஓடும் நீர் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை.
மற்றவர்களின் தீய செயல்கள் உங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் மனதை ஒரு ஆழமான கடல் போல வைத்திருக்க வேண்டும். கடலுக்குள் எதை எறிந்தாலும் அது எப்படி அமைதியாக ஏற்றுக்கொள்கிறதோ அதுபோல உங்கள் அமைதி மற்றவர்களின் வெறுப்பை அன்பாக மாற்றும் வல்லமை கொண்டது.